இப்போ ஒரு 3 ஹார்ஸ் தொடர்ந்து ஏசியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிலில் வரும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? ஐயோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு தோணும்ல. அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல் நல்லா சுற்றிட்டு நம்ம ஊருக்கு இறங்கி வரும்போது எப்படி தோணும்? ஐயோ நம்ம ஊருக்கு திரும்ப வரணுமா, இப்படியே இருந்துருக்கூடாதான்னு தோணும்ல. அதே மாதிரி இந்த புக் படிக்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் உள்ளே போக போக பயங்கர உஷ்ணமாக இருக்கும். ஆனால் இந்த உஷ்ணத்தை வந்து நான் நெகட்டிவாக சொல்லலைங்க, ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த புக்கு படிக்கும்போது உங்களுக்கு தோணும், அட ஆமாம்ல, எனக்கும் இந்த விஷயங்கள் ரொம்ப கோபம் வந்திருக்கு, எனக்கும் ரொம்ப கவலையாக இருந்திருக்கு, எனக்கும் இதெல்லாம் மாற்ற முடியாதா அப்படின்ற ஏக்கம்லாம் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி என்ன புக் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. எனக்கு ஒவ்வொரு வாரமும் நான் போடுற வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னமும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனல் வீசும் பனித்துளிகள். எழுதியவர் முனைவர் யு மகேந்திரன். இவர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர். இந்த புக்கை வெளியிட்டவங்க வந்து பன்முக மேடை பதிப்பகம். ஓகேங்க. ஸோ இவர் வந்து எழுதுனதை பார்த்தீங்கன்னா, இந்த வொக்காபுலரி பார்க்கும்போது இவர் உண்மையாலுமே தமிழ் ஆசிரியரா இல்லை ஆங்கில பேராசிரியரா அப்படின்னு எனக்கே டவுட்ஸ் வருதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வேர்ட்ஸ்லாம் தமிழில் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இலக்கியத்தில் அதிக ஆர்வமும் இருக்குது. அண்ட் தென் பிரைட்டர் ஃபைட்டர் அப்படின்னு ஒரு பிளாக் ஸ்பாட், இதில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. எனக்கு இவரோடது பார்க்கும்போது தோணும், ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தைரியம் இருக்க முடியுமா? இப்போ சுற்றி நடக்கிற விஷயம், அரசியல், வார் எல்லாத்த பற்றியுமே இவர் பேசியிருக்காருங்க தைரியமா. அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இல்லை டோட்டலாக 50 கவிதைகள் இருக்குங்க. இவர் வந்து மரபு கவிதை, அப்புறம் என்னது புது கவிதை, அந்த இலக்கணத்தை பற்றிலாம் யோசிக்கல. நான் சொசைட்டிக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற விதத்தில் தான் சொசைட்டிக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் அவருக்கு தோணுனதை சொல்லியிருக்காரு. இது ஒரு பிரிவினருக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த கவிதை வந்து எல்லா பிரிவினரையும் தொடும் கண்டிப்பாக. ஓகேவா? நான் கேரண்டி. அண்ட் உங்களுக்கு உப்பு வேணுமா உப்பு இருக்குது, காரம் வேணுமா காரம் இருக்குது, இனிப்பு வேணுமா இனிப்பு இருக்குன்ற மாதிரி அறுசுவையும் இதில் இருக்குங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருப்பாரு ஒரு பன்மொழி விண்வெளி துண்டு. இதில் வந்து அவங்க குழந்தைய பற்றி சொல்லியிருப்பாரு. அவரோட குழந்தைன்றது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களும் உங்கள் மனக்கண் முன்னாடி டெஃபினட்டாக வந்து போகும்ன்றதுல டவுட்டே கிடையாது. அடுத்தது கொஞ்சம் அதை நகர்த்துங்களேன்னு பார்க்கலாம் அப்படின்னு. எதை நகர்த்தணும் அப்படின்னா, இப்போ நீங்களாம் ஆசைப்படுவீங்க, நான் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு. எல்லாருக்குமே எனக்கும் ஆசை இருக்கும். ஆனால் என்ன, என் குடும்ப சிச்சுவேஷன் சரியில்லை, என்னோட என்வாயன்மெண்ட், என்னோட சூழல் எதுவுமே சரியில்லை அப்படின்னு நினச்சோம்னா எப்போவுமே நமக்கு எதுவுமே சரியாதாங்க இருக்காது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ சின்ன விஷயம் ஒரு துரும்புன்னா கூட நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் எனக்கு ஒரு லைன் ரொம்ப பிடிச்சதுங்க. என்னன்னா, புறத்தில் இருப்பதை பற்றி புறக்கணிப்பது அல்ல வீரம், புறத்தில் இருப்பவை பற்றி புரட்டுவதில் புதைந்து இருப்பது அல்ல வீரம், அகத்தில் அளவற்று குவிந்திருக்கும் சிறியனவற்றை நகர்த்துங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பொழுது நீங்கள் யார் என்று இந்த உலகிற்கு கூறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயத்துலேயே நீங்கள் மாற வேண்டியது அவசியம் அப்படின்னு. அடுத்தது, நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, சுற்றுலாலாம் போகும்போது பார்வை மாற்றுத்திறனாளிகளை எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு டவுட் வந்து இந்த கவிதையை படித்து பாருங்க. எப்படி ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி பார்வையில் ஒரு ஊட்டியோ ஒரு கொடைக்கானலோ இல்லை ஒரு ஏற்காடோ இல்லை ஒரு டெல்லியோ எப்படி தெரியும் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இதில் எழுதியிருப்பாரு பாருங்க, புல்வெளிக்கு கொடுத்தோம் ஷாக், அந்த வானம் மழை என்னும் மையிட்டு போட்டது எங்களுக்கு ஃபுல் மார்க். பார்த்தீங்களாங்க, வார்த்தையிலே விளையாண்டுருக்காரு, ஷாக்கு மார்க்குன்னு சொல்லி விளையாண்டுருக்காரு. அடுத்தது டீச்சர்ஸோட நிலைமையை பற்றி சொல்லியிருக்காரு. இது எனக்கு பர்சனலாக டச் ஆச்சுங்க. ஆஸ் அ டீச்சரான மட்டும் இல்லாமல் இதுதானே நிதர்சனமான உண்மையும் கூட. என்னன்னா, இப்போ டீச்சர்ஸ் டே வந்தால் மட்டும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் டே, ஹாப்பி டீச்சர்ஸ் டே, இந்த டீச்சர்ஸ் இல்லாமல் சொசைட்டி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாளே பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறது டீச்சர்ஸ் தாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஈஸியாக சாடிடுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஆசிரியர்களாம் எங்களை தெரியுமா, தயவு செய்து கொஞ்சம் பொறுங்களேன், வேறு இடத்திலிருந்து எடுத்து கொடுக்கும் அந்த வாழ்த்து செய்திக்கு என்ன அவசரம், அது எப்படியும் அங்கேதானே இருக்க போகிறது. இணையதளம் இருக்க அதற்கு ஒரு குறையும் வரப்போவதில்லை. முதலில் சொல்லுங்கள், நீங்கள் கடைசியாக எங்களை எங்கு கண்டீர்கள்? கல்வி கூடங்களில் எங்களை கண்ணியத்துடன் கண்டது
கனவு போல் தெரிகிறதா? அவர்களின் அறிவு துளங்க அதற்கு உளப்பூர்வமாய் எங்களை வணங்க நகர்ந்த எங்கள் பொன்னான கணங்கள் பொசுங்கி போனது தெரிகிறதா? எப்படி ஆசிரியரை அப்படி பேசலாம் என்ற பெற்றோரின் முன் நாங்கள் உயர்ந்து நின்றது ஒரு ஓரத்திலேனும் இருக்கிறதா? அவர்கள் எழுதிய தாள்களை அதில் அரும்பிய வளர்ச்சியின் நாட்களை கண்டு வியந்து கண்ணீர் சிந்திய எங்களின் பெருமித நிகழ்வுகள் மறைந்துதான் போனதா? இந்த மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி நீங்க உயர்ந்திருக்கணுன்றதுக்காக ஆசிரியர்கள் ஒரு பாலடைஞ்ச நாற்காலியில உட்காந்து லெசன் நடத்துறது, அதே மாதிரி ஒரு டே அப்படின்னு சொல்லி அடிச்ச பையன் நாளைக்கு உயர்ந்து வரும்போது அதே பையன்கிட்ட நம்ம மரியாதையாக தான் நிற்கணும். தம்பி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அப்படிதான் நம்ம கேட்டாகணும் இல்லையா? இதுதான் டீச்சர்ஸோட நிலைமை. அதே மாதிரி இப்போ நம்மள டீச்சர்ஸாக இருக்கவங்கள வந்து ஃப்ரீடமாக வந்து ஒரு விஷயத்த செய்யவில்லை. அப்படி செஞ்சால் நியூஸ் பேப்பரில் போட்டுறீங்க சொசைட்டி. ஸோ அது ஒரு லைன் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஆளும் வர்க்கமும் பிரிவினை செய்யும் தர்க்கமும் புகுந்துவிட வகுப்பை விட்டு அனுப்பப்பட்ட ஆசிரியரின் அப்பாவி நிலையை புரிகிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் தானேங்க. ஸோ அடுத்தது, இப்போ ஆசிரியர் எல்லாமே டெட் எழுதுனாதான் நீங்களாம் தகுதி உடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இந்த சொசைட்டி கேட்குது என்னன்னா, ஆமாம் டீச்சர்ஸ்னால் டெய்லியும் படிச்சுட்டு தானே இருக்கீங்க, சம்பளம் வாங்குறீங்களா, எழுத வேண்டியது தானே, நியாயமாக சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, ஓகேவா? அப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க 50 வயசு ஆன டீச்சர் வந்து, இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னு வச்சுக்கோங்க, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. நான் இந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப வந்து கை தேர்ந்து இருக்கேன். ஆனால் திடீர்னு தமிழ், சைக்காலஜி, சோஷியல் அந்த சைடில் நான் போயிருக்க மாட்டேன்ல. கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஓகே, எப்பயோ படித்த ஜியோகிரஃபிலாம் ஞாபகம் இருக்குமா? அதை 55 வயசில் படிங்கன்னும் போது லெசனையும் நடத்திட்டு இதையும் பண்ணணும்னும் போது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குங்க. அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஆசிரியரே விண்ணப்பித்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டு பல பாடம் நடத்தி இருந்தால் என்ன, விண்ணப்பித்து விடுங்கள். எத்தனையோ தேர்தலை நடத்தி இருப்பீர்கள், இருந்துவிட்டு போகட்டும், விண்ணப்பித்து விடுங்கள். உங்களிடம் படித்த மாணவர்கள் அதிகாரிகளாக இருந்து கேட்கிறார்கள், விண்ணப்பித்து விடுங்கள். இந்த மாதிரி தாங்க நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ கேட்பாரற்று கிடக்கிற சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வெண்கோல் தாங்கிய வினின் விசும்பல். என்னன்னா, இப்போ வெண்கோல்னா இப்போ பார்வையற்றவர்கள் கையில் வந்து ஒரு கெயின் இருக்கும், வாக்கிங் ஸ்டிக்னு சொல்லாமல், நான் அந்த ஸ்டிக் வச்சு நடந்துட்டு போவோம்ல, அது வாக்கிங் ஸ்டிக்னா கிடையாது, அது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறது கெயின், ஒயிட் கெயின் சொல்கிறது. இது வந்து பார்வையற்றவர்கள் யூஸ் பண்ணுறது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சொசைட்டிக்கு என்னன்னா ஒரு இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பெருசாக ஒரு கோல் இருந்துற போகுது அப்படின்றது. அதுக்கு ஒரு லைன் எழுதியிருப்பாருப்பாங்க. செங்கோல் வைத்திருப்பனின் செருக்கை பார்த்து உலகிற்கு குறிக்கோள் கொண்ட வெண்கோள்களின் விலாசம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானே இதை பார்த்துருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, பொதுவாக சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா மற்றவங்கெல்லாம் சொன்னால் ஓகே, இதே வந்து மற்றவங்க பண்ண தப்பை நாம் சுட்டி காட்டணும்னா, ஒரு குறையோடு இருக்கும்போது எப்படி பேசுது பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை இதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, வெண்கோல் வைத்திருப்பவனுக்கு குறிக்கோள் என்பதா அப்படின்னு சொல்லி ஒரு வினாவே இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தானேங்க. அதே மாதிரி எப்போவுமே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் மாற்றவே முடியாதுங்க. அவங்களோட கண்ணோட்டமே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு லைன் சொல்லியிருக்காங்க பாருங்க. கோல் பிடித்து நடப்பவரும் கோல் பிடித்து இருப்பவரும் அவங்களோட நினைப்பை வந்து நம்மளால எப்பவுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒரு கவிதை என்னன்னா, அவர்கள் உலகின் கண் அப்படின்னு. என்ன அப்படின்னா, கண் அப்படின்னு ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பார்க்குற விதத்தில் தாங்க அமைஞ்சிருக்கும். எப்படின்னா, இப்போ சில பேர் வந்து ஒரு விஷயத்த பார்க்குறாங்கன்னா, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயம் இது அழகா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு பார்க்குறது இந்த கண்ணு தான், ஜாதி மதம் பார்க்குறதும் இந்த கண்ணு தான் அப்படின்னு. ஸோ அதனால இந்த கவிதையில் ஒன்று எழுதியிருப்பாரு, அவர்களின் உலகின் கண் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு ஒரு லைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் பொதுவாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் என வியந்தும் பேசும், எனது உனது உன்னால் என்னால் நான் வேறு நீ வேறு என்றெல்லாம் வேறுபட்டு வெளிப்படுத்தி பேசும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா,
நெக்ஸ்ட் கவிதை என்ன கவிதை சொல்லியிருக்காருன்னா, அவமானம் என்னும் நான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவமானம் அப்படின்றத எப்படி பார்க்குறோம் அப்படின்றத விட இவர் எப்படி பார்க்குறேன்னா, அநியாயம் அதர்மம் இதுக்கு தாங்க கை கொடுக்கறது அவமானம், துரோகத்துக்கு கை கொடுக்கறது அவமானம். ஆனால் என்னைக்குமே நியாயம் தர்மம் அப்படின்னு பேசிட்டு வந்தா அவன் தான் அவமானத்துக்கு எதிரி. ஒற்றுமையா இருக்கணும்னு பேசினா அவனும் எதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்த திரைமறைவின் கூத்தாட்டம். இது என்னன்னா, இப்போ வந்து ஒரு திரைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. திரைக்கு பின்னாடி அவன் மோசமானவனா இருப்பான், வஞ்சகனா இருப்பான், பயங்கர கன்னிங் பர்சனா இருப்பாங்க. ஆனா திரைக்கு முன்னாடி பயங்கர ஆக்டிங்கா இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ திரைக்கு பின்னாடி அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாமெல்லாம் யூனிட்டியா இருக்கிறது தாங்க ஒரே வழி. அப்படி இருந்தால் தான் ஒவ்வொருத்தரை பற்றியும் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கு. அடுத்தது வந்து, ஆமாம் அந்த நாற்காலிகளை தெரியுமா அப்படின்னு ஒன்று இருக்கு. தெரியுமா உங்களுக்குன்னு. இல்லை என்னன்னா, இப்போ நாற்காலி, அதாவது நாற்காலிக்கு தானேங்க சண்டை போடுறாங்க. இப்போ எலெக்ஷனே எதுக்காக வருது? நாற்காலிக்காக தானே வருது. அப்படி இருக்கும்போது உயர்ந்த நாற்காலின்னு ஒன்று இருக்கும். அந்த உயர்ந்த நாற்காலி கூட இருக்க வரைக்கும் தெரியாது. ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டா அந்த நாற்காலி வந்து மற்ற நாற்காலிகளை வந்து நசுக்கும். அதே மாதிரி சில நாற்காலிகள் வந்து அந்த உயர்ந்த நாற்காலிகளுக்கு ஜால்ரா போடும். இது நாட் ஒன்லி அரசியலுங்க கூட. இப்போ வந்து நம்ம கூடவே இருப்பாங்க. ஒரு போஸ்டிங்னு ஒன்று கொடுத்துட்டோம்னா அவங்க யாரோ அப்படின்ற மாதிரி நாம யாரோன்னு போட்டு நம்மளை நசுக்குவாங்க. அது இன்னொரு கவிதையில் சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஒரு தேன் கூடும் சில தேனீக்களும். இல்லை என்னன்னா, ஒரு கதை மாதிரியே போகும். எப்படின்னா, இப்போ ஒரு மரத்துல தேனீக்கள் வந்து கூடு கட்டியிருக்கு, ஓகேவா? அந்த கூடு கட்டி இருக்கும்போது ஒரு தேனி வந்து ஒரு வேடன் கிட்ட போகுது. அந்த வேடன் என்ன சொல்றான், நீ வந்து மற்ற தேனீக்களை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேனீக்கிட்ட வந்து கூழாங்கற்களை கொடுக்குறாங்க. உடனே அந்த தேனி வந்து அந்த தேனீக்களையே அடிக்கும். அதுக்கு தெரியல நம்மளோட ஃபேமிலி தான் அந்த தேனீக்குள்ளுன்னு அதுக்கு தெரியல. உடனே அந்த ஆப்போசிட் பார்ட்டி அந்த வேடன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த மரத்தையே அழிக்கும், அந்த சில தேனீ கூட்டை அழிக்கணுன்றதுக்காகவே. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சில சங்கங்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்மளோட சங்கமாவே இருப்பாங்க, ஆனா அரசுக்கு கையால வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கூடவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸா, இல்லை நம்ம கூடவே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் நமக்கு பயங்கரமாக குளிப்பைப்பாங்க. அதாங்க இந்த கவிதையில் சொல்லியிருப்பாங்க. இல்லை எனக்கு ஒரு லைன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னன்னா, மற்றவரும் மற்றவற்றையும் பால்படுவதை கண்டு நாள்பட நயவஞ்சக சிரிப்பை உதிர்த்து கொண்டிருக்கும் நாரத முனிவரையே நடுநடுங்க செய்யும் சாரதிகள் தானே அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன, தலையே நீ ஏன் நிமிர்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே தலை குனிஞ்சு எங்கே என்ன நடந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால 4 பக்கமும் திரும்ப பார்க்க முடியும். ஆனால் நம்ம குனிஞ்ச தலை நிமிர மாட்டோம். எனக்கு என்னப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ போராடி கொடுத்தா போகுதுன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிட்டே இருப்போம். முன்னாடியெல்லாம் தலை குனிஞ்சா பணிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ தலை குனிஞ்சா தலைக்கு மேலே என்னென்ன பாரத்தெல்லாம் தூக்கி வைக்கணுமோ அத்தனையும் வச்சு உங்களை ஃபுல்லாக மடக்கிடுவாங்க. அதுதாங்க. ஸோ இதில் அந்த கவிதை ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கவிதைகள்லேயே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. தலையை நீ ஏன் நிமிர்வதில்லை என்னன்னா, முடி மட்டும் அல்ல உன் அடையாளம், முடிவதும் முடிக்கப்படுவதும் முடிய மட்டும் முடியாது என்று சொல்லாமல் முனைந்து இருப்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுது, எலெக்ஷன் தானே நடக்க போகுது. அதாவது என்னன்னா, அரசியல்வாதிகளோட கோட்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஓட்டு கேட்குற வரைக்கும் வந்து நம்மக்கிட்ட எல்லாம் தேடி தேடி வருவாங்க. ஆனால் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து 5 வருஷத்துக்கு நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. நாம தான் வந்து ஸ்ட்ரைக்கு அது இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம வந்து அழுதுட்டு இருக்கணும். ஆனால் அவங்க வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாங்க இல்லையா? இதே ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு அப்புறமும் நாமளும் அடி வாங்குவோம், அவங்களும் இப்படியே தான் பண்ணுவாங்க. இதே தான் போயிட்டே இருக்கு. எல்லாம் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, இந்த அரசியல் புதிது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, அணுகுண்டு தயாரிக்கும் இடமும் அதன் அருகே அமைதியை விரும்பும் ஐநாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரெங்கும் ஒப்பந்தங்கள் 1000 கோட்டையை தொடும் வரை கும்பிட்டவாறு இருப்பான், அதன் வாசலை நெருங்கிய பின் மமதையோடு பார்ப்பான். கரெக்டு தானுங்க. அடுத்தது, ஓட்டு அளிக்க வந்தது எந்திரம், வாக்குச்சாவடிக்கு உங்களை வரவழைக்க செய்வான் 1000 தந்திரம். சூப்பராக இருக்கு இல்லைங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய லைன் சொல்லியிருக்காரு. இப்படி தாங்க எல்லா கருத்துக்களையும் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ வார் நடந்துட்டு இருக்கு இல்லைங்க, அதுக்கும் நம்ம இந்த ஒரு கவிதை இருக்கு. என்னன்னா, குண்டு போடுங்க, மருத்துவமனை மேலே கொஞ்சம் குண்டு போடுங்க,
பசியால் வாடிட்டு இருப்பான்ல, அவன் வயிற்று மேலே கொஞ்சம் குண்டு போடுங்க. அடுத்து உறவுக்காக ஏங்கிட்டு இருப்பான் பாருங்க, அவன் மேலே கொஞ்சம் குண்டு போடுங்க. இப்படி எல்லாத்து மேலே குண்டு போடுங்க. துரோகம் அப்படின்னு எவனாவது பேசினா கழுத்து மேலே ஒரு குண்டு போடுங்க. சமாதானம்னு வந்து பேசினா அவனுக்கு கொள்கை அப்படின்ற பேரில் அவனை மடக்குங்க. இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புக்கை நீங்கள் பயங்கரமாக படித்து பாருங்கள். அனல் வீசும் பனித்துளிகள் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குல்ல. ஸோ படித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் எழுத்தாளருக்கானது இது. சார் நீங்கள் வந்து எனக்கு இந்த கவிதையை படித்து பார்க்கும்போது எப்படி தோணுது, என்னோட கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள் எந்த கோணத்தில் எழுதியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு படிக்கும்போது எப்படி புரிஞ்சுது, ஏன்னா போயம் வந்து எப்போவுமே ஒரு மிரர் மாதிரி, படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் மக்களே நீங்கள் படிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இவரோட முதல் புத்தகம், நீங்கள் சொல்கிற கருத்துக்களை எடுத்துகிட்டு அவர் அடுத்தடுத்த புத்தகம் எழுதுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நம்ம ஒரு நல்ல டேலண்டான எழுத்தாளரை வளர்த்து விடுறது நம்மளோட கடமை இல்லையா. அண்ட் இந்த புக்கை நீங்கள் படிக்கணும்னா கிண்டலோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இவரோட பிரைட்டர் ஃபைட்டர் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஓகேவாங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.